44வது வினா. கடலில் விளைவது கருக்கிச் சுவை ஊட்டுவது, அது இல்லா பண்டம் குப்பையிலே. அது எது? உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். காரணம், உப்பில்லாத உணவு சுவையற்றது. அதாவது உணவுப் பொருட்களுக்கு உப்பு மிக குறைந்த அளவுதான் இடப்படும். ஆனால் அது சேர்ந்தால்தான் உணவு சுவையாக இருக்கும். அப்ப அது கடலில் விளைவது என்பது பொருத்தமானது. கடலில தான், கடல் நீரில அந்த நீர் ஆவியாகி போக அதில் உள்ள உப்பு விளைகின்றது, உப்பு தன்மையான அந்த பொருள் விளைகின்றது. அது கருக்கி சுவை ஊட்டுவது, அது இல்லா பண்டம் குப்பையிலே. ஆகவே 2வது விடை பொருத்தமானது. அடித்தால் நோகும், அடி கடித்தால் இனிக்கும், இரும்புடன் ஏதோ தொடர்பானது. அப்ப இரும்போடு தொடர்புடையதாக இருப்பது இங்கே உள்ள சொற்கள்ல காணா வருவது கரும்பு என்ற சொல்லுக்கும் இரும்பு என்ற சொல்லுக்கும் எழுத்து தொடர்பு இருக்கின்றது. அடிகடித்தால் இனிக்கும். கரும்பில அடிப்பகுதிதான் இனிப்பாக இருக்கும், அதாவது அடித்தால் நோகத்தான் செய்யும். ஆகவே கரும்பு என்பது விடையாக பொருந்துகிறது. 46வது வினா. ஆபத்து வேளையில் ஓட்டு வீட்டுக்குள் ஒளிந்திருக்க தெரியாதவர். இங்கே நண்டு, ஆமை, நத்தை தரப்பட்டுள்ளது. இந்த உயிரினங்கள்ல நண்டு என்பது ஆபத்து வேளையில தந்த உடம்பை முழுக்க ஒழித்துக் கொள்வதற்கு ஓடு போதாது. ஆனால் ஆமை ஐந்தடக்கக்கூடியது 5 உறுப்புகளையும், அதாவது 4 காலையும் தலையையும் உள்ளுக்கிழித்து ஓட்டுக்களை ஒழித்துக் கொண்டால் எந்த ஒரு மற்ற விலங்குகளாலையும் அதை தனக்கு உணவாக பயன்படுத்த முடியாது. ஆபத்து வேளையிலே அது தன்னுடைய 5 உறுப்புகளையும், தலை 4 கால்கள் இழுத்து ஓட்டுக்களை மறைத்துக் கொள்ளும். எதிர் விலங்கு அதை பல பக்கத்தாலும் கடித்தாலும் ஓடுதான் கடிபடுமையுடைய ஆமை கடிபடாது. அதே போல்தான் நத்தையும். நத்தை என்பது நீங்க தோட்டங்கள்ல பார்த்திருப்பீர்கள், விவசாயியின் எதிரி என்று கருதலாம். ஏனென்றால் இளம் தளிர்கள் குருத்துக்களை சாப்பிடுவதால விவசாயிக்கு நத்தையை கண்டால் மிகுந்த கோபம் பெறும். அந்த நத்தை ஒரு நீர் போன்ற ஒரு திரவத்தை ஊற்றி கொண்டு செல்லக்கூடியது. அந்த நத்தையும் ஆபத்து வேலை வந்துவிட்டால் தன் உடம்பு முழுவதையும் ஓட்டுக்கள் இழுத்து தப்பித்துக் கொள்ளும். ஆகவே இந்த கேள்விக்கான விடை முதலாவது. இனி நாங்க தொடர்ச்சியான வினாவை பார்வையிடுவோம். இதில் அடுத்த கேள்வி பயன்படாதது என்று கேட்கப்படுகிறது. குடை எதற்கு பயன்படாது? மழைக்கு பயன்படும், வெயிலுக்கு பயன்படும், ஆனால் காற்றுக்கு குடை பயன்பட மாட்டாது. ஏனென்றால் காற்று வேளையில குடிய பிடித்தால் குடை கிழிந்து போகும் அல்லது எங்களையே இழுத்து கொண்டு போயிடும். அடுத்த 48, 49 ஆகிய வினாக்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக உள்ள அதாவது வரிப்படத்தை பார்ப்போம். ஆரம்ப இடம், முடிவிடம் என தரப்பட்டுள்ளது. அங்க வெள்ளை நிற பந்து ஒன்று இருக்கின்றது, கருப்பு நிற பந்து ஒன்று இருக்கின்றது. வெள்ளை நிற பந்து முதலாவது நேரத்தில் 0 நிற்கிறது. அடுத்ததுல 1 இருக்கிறது. அது கருப்பு 1 2 கோடுகள் தாண்டி இருக்கின்றது. அடுத்தது வெள்ளை 2 நிற்கிறது. அடுத்தது 4 கோடு தாண்டிய 2 நிற்கின்றது கருப்பு. வெள்ளை 3 நிற்கிறது. 6 கோடு தாண்டிய கருப்பில் நிற்கின்றது கருப்பு. அப்ப கருத்த பந்து முடிவிடத்தில் நிற்கும் போது வெள்ளை பந்து நிற்கும் இடம் யாது? இந்த கருத்த பந்து இங்க வினாவின் படி கருத்த பந்து இங்கே நிற்கின்ற போது இது, அதாவது வெள்ளை பந்து இந்த 4வது இடத்தில் தான் நிற்கும். ஏன் இது 3வது இடத்துல இங்க, 4வது இடத்துல இங்க, 4வது இடம் இங்க, 5வது, 6வது, 7வது, 8ல தான் வெள்ளை நிற்கும். அப்ப 4வதுல இங்க, 5வது இங்க, 5வது இங்க நிற்கும், 6, 7, 8ல இறுதியில நிக்க இது அரைவாசியில் நிற்கும். அப்ப 4 தவிர 8 தான் பொருத்தமான விடை. அரைவாசியில் நிற்கும். அடுத்த கேள்வி, கருத்த பந்து முடிவிடத்திலிருந்து திரும்பி வந்து அதே வந்து ஆரம்ப இடத்தை அடையும் போது, கருத்த பந்து இங்க போய் திரும்ப இங்க வந்து ஆரம்ப இடத்தை அடையதான் இந்த வெள்ளை பந்து பூரணமாக சென்றடைந்திருக்கும். ஆகவே அதற்கான விடை முடிவிடம் என்று கருதப்படும்.
இனி நாங்கள் இந்த பயிற்சித்தாளின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். இன்று 5ஆம் தேதி திங்கட்கிழமை. எனவே வருகிற வாரம் திங்கட்கிழமை எத்தனையாம் தேதி? அப்ப 5ஓட நாங்கள் 7 கூட்டுதல் வேண்டும். ஏன் இன்று 5ஆம் தேதி திங்கள் என்றால் 7 நாள் கழித்துத்தான் அடுத்த திங்கள் வரும். அப்ப 12ஆம் தேதி என்பது கேள்விக்கான விடையாகும். நன்று.